ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஏ மேக்ஸ். இன்னைக்கு கணக்கு 6ஆம் வகுப்பு முதல் பருவம் எண்கள் பயிற்சி 1.6 பார்க்கலாம். சரிங்களா? பாருங்க, பல்வகை திறனறி பயிற்சி கணக்குகள் பேஜ் நம்பர் 35 இருக்குது. என்னுடைய முதல் கணக்கு, என்னுடைய பூட்டப்பட்ட பெட்டியை திறக்க பயன்படும் கடவுச் சொல்லானது மிக பெரிய 5 இலக்க ஒற்றை எண் ஆகும். இது 7, 5, 4, 3 மற்றும் 8 ஆகிய இலக்கங்களை கொண்டது எனில் அக்கடவுச் சொல்லை கண்டறிக. அதாவது பூட்டப்பட்ட ஒரு பெட்டி பூட்டியிருக்காங்களாம். ஸோ அதோடைய பாஸ்வேர்டு என்னவா 7, 5, 4, 3, 8ன்னு மாறி மாறி நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம அதோடைய உண்மையான கடவுள் சொல்ல நம்ம என்ன பண்ணணுமா கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கண்டுபிடிச்சிடலாமா இந்த முதல் கணக்கு? இந்த பாருங்கள், நான் எழுதியிருக்கேன் 7, 5, 4, 3, 8. இப்போ இதில் எது பெரிய நம்பர்? நமக்கு 8 தானே பெரிய நம்பர். அப்போ என்ன பண்ணலாம்? முதல்ல 8ன்னு எழுதலாம். அடுத்தது என்ன பெரிய நம்பர்? 7. அதுக்கு அடுத்த நம்பர் என்ன? 5. அதுக்கு அடுத்தது என்ன? 4. அதுக்கு அடுத்தது என்ன? 3. அவ்வளோதான். பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் வரைக்கும் நம்ம எழுதிடணும். அதுதான் என்னது கடவுள் சொல். புரியுதுங்களா? அடுத்த கணக்கு பார்க்கலாமா? முல்லைக்கொடி ஒவ்வொரு பையிலும் 9 ஆப்பிள்கள் கொண்ட 25 பைகள் வைத்திருந்தாள். அவளுடைய 6 நண்பர்களுக்கு அவற்றை சமமாக பங்கிட்டு கொடுத்தாள் எனில் ஒவ்வொரு நண்பரும் எத்தனை ஆப்பிள்களை பெற்றிருப்பர்? ஆப்பிள்கள் மீதம் இருக்க வாய்ப்புண்டா? உண்டெனில் எத்தனை? அதாவது முல்லைக்கொடி என்ன பண்ணுறாங்களாம், ஒவ்வொரு பையிலையும் 9 ஆப்பிள்கள், அதாவது மொத்தம் 25 பை வச்சுருக்காங்களாம். அந்த 25 பையிலையும் ஒரு பையிலையும் 9 ஆப்பிள் போட்டு வச்சுருக்காங்களாம். அதை அவங்க என்ன பண்ணுறாங்க, 6 நண்பர்களுக்கு அதை சமமாக பங்கிட்டு கொடுக்குறாங்க. அப்போ எல்லாத்தையுமே கொடுத்துட்டா அவங்களுக்கு மீதி எத்தனை ஆப்பிள் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? பாருங்கள், ரெண்டாவது கணக்கு. முதல்ல அவங்க எத்தனை பை இருக்குது அவங்கக்கிட்ட பை எழுதிக்கலாமா? 25 பை இருக்குது. எத்தனை ஆப்பிள்கள் இருக்குது அவங்கக்கிட்ட? 9 ஆப்பிள் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், இதை முதல்ல இது ரெண்டுத்தையுமே நம்ம முதல்ல பெருக்கிக்கலாம். 25 × 9. இது ரெண்டுத்தையுமே பெருக்கினா தான் நம்மளால் எத்தனை பேருக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்றதை கண்டுபிடிக்க முடியும். சரியா? ஸோ 9 என்ன நமக்கு? 45, மீதி 4. 9 2 என்ன? 18. 18 4 நமக்கு 22. அப்போ எவ்வளோ ஆப்பிள்கள் இருக்குது? மொத்தமாக 225 ஆப்பிள்கள் இருக்குதான். அப்போது இந்த 225 ஆப்பிள்களை அவங்க 6 நண்பர்களுக்கு சமமாக பங்கிட்டு கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துடலாமா? அப்போ என்ன பண்ணுவீங்க? 225 6ஆல் வகுக்கணும். வகுத்துடலாமா? 225 6. சரிங்களா? இப்போது என்ன பண்ணலாம்? 6 3 18. 22லேருந்து 18 போச்சுன்னா நமக்கு எவ்வளோ? 4, மீதி 5. அதுக்கப்புறம் 6 7 என்ன? நமக்கு 42. 45லேருந்து 42 போச்சுன்னா நமக்கு எவ்வளோ? மீதி நமக்கு 3 இருக்குது. அப்போது நமக்கு 37 என்ன? 37 நமக்கு ஆப்பிள். சரியா? இந்த 3 இருக்கு இல்லையா? இந்த 3 மீதமான நமக்கு ஆப்பிள். 3 எப்பவுமே லாஸ்ட்டில் வர்றதுனால நமக்கு என்னது? மீதம் ஆப்பிள். சரியா? இந்த 6ங்கிறது நமக்கு என்ன? நண்பர்கள். அவ்வளோதான். சரிங்களா? அப்போ இதை நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி எழுதணும்னா எப்படி எழுதலாம்? 37 ஆப்பிளை அவங்க 6 நண்பர்களுக்கு கொடுத்தாங்க. மீதம் எவ்வளோ இருக்கா? 3 ஆப்பிள் தான் அவங்க கையில் இருக்குது. அப்போ நம்ம அதை ஸ்டேட்மெண்ட் மாதிரி எழுதணும்னா எப்படி எழுதலாம்? 6 நண்பர்களில் ஒவ்வொருவரும் 37 ஆப்பிள்களை பெற்றிருப்பர். 3 ஆப்பிள்கள் மீதம் இருக்கும் அப்படின்ட்டு எழுதணும். அவ்வளோதான். புரியுதுங்களா? அடுத்த கணக்கு பார்க்கலாமா? பாருங்க, அடுத்த கணக்கு. 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 4 மாநிலங்களில் மக்கள் தொகை கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. மக்கள் தொகையின்படி அம்மாநிலங்களை ஏறு மற்றும் இறங்கு வரிசையில் வரிசைப்படுத்துக. அதாவது 2001ஆம் ஆண்டு நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க? மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தியிருக்காங்க 4 மாநிலத்தில். சரிங்களா? எந்தெந்த மாநிலம்? தமிழ்நாடு, ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், மேற்கு வங்காளம். இந்த 4 மாநிலத்திலையும் நமக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தியிருக்காங்க. இந்த எண்ணிக்கையை நம்ம என்ன பண்ணணுமா? ஏறு மற்றும் இறங்கு வரிசையில் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எழுதிடலாமா நம்ம? சரி, ஓகே. நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் அழகாக எடுத்து தனித்தனியாக எழுதியிருக்கேன். சரிங்களா? இப்போ நமக்கு ஏறு வரிசையில் தானே முதல்ல எழுத சொல்லியிருக்காங்க. அப்போ ஏறு வரிசையில் எழுதிடலாமா? ஏறு வரிசைன்னா என்ன பண்ணுவீங்க? சின்னதுலேருந்து பெரிய நம்பருக்கு போகணும், சிறிதுலேருந்து பெரிய நம்பருக்கு போகணும். இதில் பாருங்கள், 7 முதல் நம்பரை பார்க்கணும். சரியா? முதல் நம்பரை பார்க்கும்போது நமக்கு என்ன நம்பருங்க இருக்குது? 7 6 7 9 இருக்குது. அப்போ இதிலே எது சின்னது? நமக்கு 6 தானே சின்னது. அப்போ முதல்ல இதை எடுத்து எழுதுவோம். சரிங்களா?
எழுதியாச்சு. அடுத்தது என்ன, 6 முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்தது 6க்கு அடுத்தது என்ன, 7 7 தானே 6க்கு அடுத்தது பெருசு வரும். ஆனால் இங்கே 2 7 இருக்குது. அப்போது இந்த முதல் நம்பரை விட்டுறணும். அடுத்த நம்பரை பார்க்கணும். 2 2ன்னு இருக்குது, அதையும் விட்டுறணும். அடுத்தது பார்க்கணும், 1 6 இருக்குது. அப்போ எது பெருசு நமக்கு, 6 பெருசு 1 சிறுசு. அப்போ நம்ம என்ன எடுக்கணும், சின்னது தானே எடுக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு நம்பர் தமிழ்நாடு எடுக்கணும். சரிங்களா. அப்போது இந்த நம்பரை வந்து நம்ம என்னவா பண்ணணும், 2வது எழுதணும். சரிங்களா. அடுத்தது இது முடிஞ்சிருச்சு. அடுத்தது என்ன இருக்குது, இந்த 2ம் தான் பேலன்ஸ் இருக்குது. இப்போ 7ம் 9யும் பார்க்கணும். நமக்கு எது சின்னது, 7 தானே சின்னது. அப்போ என்ன பண்ணுவோம், இந்த நம்பரை எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே எழுதிடுவோம். சரிங்களா. அடுத்தது என்ன இருக்குது, 9. மீதி கடைசியாக என்ன இருக்குது, இந்த நம்பர் தானே இருக்குது, மேற்கு வங்காளம். அப்போ அதை என்ன பண்ணுவோம், எடுத்து அப்படியே எழுதிடுவோம். அவ்வளோதான். சரிங்களா. சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எழுதியாச்சா. அடுத்தது பார்க்கலாமா, இறங்கு வரிசை பார்க்கலாமா. இறங்கு வரிசை பாருங்கள். இறங்கு வரிசைனா என்ன பண்ணுவீங்க, ஒன்றும் கிடையாது. அப்படியே வந்து என்ன பண்ணுங்கள், பெருசுலேருந்து சிறுசு அப்படியே உள்டாவாக எழுதிருங்க. இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பர் வரைக்கும் அப்படியே மாற்றி எழுதுருங்க. அவ்வளோதான். ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க. சரியா. இங்கே ஆல்ரெடி நம்ம வந்து சின்னதுலேருந்து பெருசு தானே கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இறங்கு வரிசைனா என்ன, பெருசுலேருந்து சிறுசு தானே. அப்போ இதுலேருந்து இதை அப்படியே நம்ம எழுதிடலாம். சரிங்களா. எழுதிடலாமா. பாருங்கள், நான் அப்படியே எழுதியிருக்கேன். சரிங்களா. இதை அப்படியே மாற்றி தலைகீழாக எழுதியிருக்கேன். அதுதான் வந்து பெருசுலேருந்து சிறுசு இறங்கு வரிசை. அவ்வளோதான். புரியுதுங்களா. இந்த கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிருச்சா. அடுத்த கணக்கு பார்க்கலாமா. பின்வரும் அட்டவணையை, 4வது கணக்கு, பின்வரும் அட்டவணையை உற்று நோக்கி கீழே உள்ள வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா. இங்கே வந்து நமக்கு என்ன ஆண்டு கொடுத்துருக்காங்க, புலிகளின் எண்ணிக்கை வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து 1990ஆம் ஆண்டு புலிகளோட எண்ணிக்கை எவ்வளவா இருந்ததான், 3500 புலிகள் இருந்ததான். அதே 2008ஆம் ஆண்டு எவ்வளோ இருந்ததான், 1400 புலிகள் இருந்ததான். 2011ஆவது வருஷம் 1076 புலிகள் இருந்ததான். 2014ஆவது வருஷம் 2026 புலிகள் இருந்துச்சான். சரியா. இங்கே கீழே வந்து நமக்கு 3 கேள்விகள் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஆன்சர் வந்து இந்த பாக்ஸில் இருந்து எடுத்து போட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா. முதல் கேள்வி பாருங்கள். 2011இல் இருந்த புலிகளின் எண்ணிக்கை, 2011 எத்தனை எண்ணிக்கையில் புலிகள் இருக்குது, 1076. அப்போ என்ன பண்ணணும், 1076ன்னு எழுதணும். ஏன்னா அவங்க 2011 தானே கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன எழுதணும், அதுக்கு நேராக இருக்கிற புலிகளோட எண்ணிக்கை எடுத்து எழுதிடணும். அவ்வளோதான். சரிங்களா. அடுத்தது பாருங்கள். 1990ஐ விட 2008இல் எத்தனை புலிகள் குறைந்துள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. குறைந்துள்ளன நம்ம என்ன பண்ணுவோம், மைனஸ் பண்ணுவோம், கழிப்போம். சரிங்களா. அப்போ 1900லேருந்து 2008. ஸோ இதிலிருந்து இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கழிக்கலாமா. இப்போ இங்கே எவ்வளோ இருக்குது, 1990 எவ்வளோ இருக்குது நமக்கு, 3500 இருக்கா. 2008 எவ்வளோ இருக்குது, 1400 இருக்குது. அப்போ கழிச்சிடலாமா. 0 0, 5லேருந்து 4 போச்சுன்னா 1, 3லேருந்து 1 போச்சுன்னா நமக்கு என்ன, 2. அப்போது நம்மளோட ஆன்சர் என்ன, 2100 புலிகள் தான் என்ன குறைஞ்சிருக்கு. சரியா. புரியுதுங்களா உங்களுக்கு. அவ்வளோதான். அடுத்த கணக்கு. 2011 மற்றும் 2014க்கும் இடையே உள்ள புலிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதா அல்லது குறைந்துள்ளதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது வந்து இந்த 2011க்கும் இந்த 2014க்கும் இடையே வந்து புலிகளோட எண்ணிக்கை வந்து நம்ம என்ன பண்ணணும், போட்டு பார்த்துட்டு அது வந்து குறைஞ்சிருக்கா அதிகரிச்சதுன்னா நம்ம சொல்லணும். பண்ணிடலாமா. இதை பாருங்கள், நான் இங்கேயே பண்ணுறேன் பாருங்கள். அங்கே இடம் இல்லாதனால நான் இங்கே போட்டிருக்கேன். சரிங்களா. 2014ஆவது வருஷம் வந்து நமக்கு 2026 புலிகள் இருந்தது. 2011ஆவது வருஷம் நமக்கு 1706 புலிகள் இருக்குது. சரிங்களா. அவங்க கேட்டிருக்கிறது 2014 2011 தான் கேட்டிருக்காங்க. அப்போ வந்து நம்ம இதை கழித்து போட்டுடலாமா. 6லேருந்து 6 போச்சுன்னா நமக்கு என்ன, 0. 2லேருந்து 0 போச்சுன்னா 2. 2லேருந்து 7 நமக்கு என்னவாகாது, போகாது. அப்போ பக்கத்துலேருந்து என்ன பண்ணுவோம், கடன் வாங்குவோம். அப்போ இங்கே இந்த 2ங்கிறது நமக்கு என்னவாகும், 12 ஆகுங்களா. அப்போ 12லேருந்து 7 போச்சுன்னா நமக்கு எவ்வளோ, 5. அப்போது நம்மளுடைய ஆன்சர் என்ன, 520. அப்போ வந்து என்னவா இருக்குது, நமக்கு புலிகள் வந்து அதிகரித்து இருக்குது. ஸோ நமக்கு வந்து என்ன ஆயிருக்கு, அந்த வருஷத்துக்குள்ள புலிகளோட எண்ணிக்கை வந்து அதிகரித்துள்ளது அப்படின்னு எழுதணும். அவ்வளோதான். புரியுதுங்களா. அடுத்த கணக்கு பார்க்கலாமா. பாருங்க.
ஒரு கோழி பண்ணையிலிருந்து 15,472 முட்டைகளை ஒரு அடுக்கு அட்டையில் 30 முட்டைகள் வீதம் அடுக்கினால் மொத்தம் எத்தனை அடுக்கு அட்டைகள் தேவைப்படும்? அதாவது ஒரு கோழி பண்ணையில் மொத்தம் எத்தனை முட்டை இருக்கான்? 15,472 முட்டைகள் இருக்கான். அதை என்ன பண்ணுறாங்க, ஒரு அடுக்கு அட்டை, நீங்கள் கடையிலெல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, அப்படியே ஒரு அடுக்கடுக்காக அட்டைகள் வச்சு அதில் முட்டைகள் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு அடுக்கு அட்டையில் 30 முட்டைகள் வீதம் 30 முட்டைகளை ஒரு அடுக்கு அட்டையில் அடுக்குறாங்களாம். அப்போது எத்தனை அடுக்கு அட்டைகள் தேவைப்படும், அந்த பாக்ஸ் எத்தனை தேவைப்படும்னு கேட்டிருக்காங்க. சரி, நம்ம இந்த கணக்கை போட்டு பார்த்துடலாமா? 5வது கணக்கு பாருங்க. 5வது கணக்கு, எத்தனை முட்டைகள்? 15,472. சரியா? முட்டைகள் எவ்வளோ? 30 முட்டைகள் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், நம்ம இதை வகுத்து போடணும். வகுத்து போட்டுடலாமா நம்ம இப்போது? பாருங்கள், 15,472 30. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நமக்கு 30, இங்கே 15 இருக்குது. 2 நம்பர் நம்மளால் எடுக்க முடியாதனால நம்ம என்ன பண்ணுவோம், 3 நம்பராக எடுப்போம். அப்போ என்ன பண்ணுவோம், 35 நமக்கு எவ்வளோ? 150. 5 15 0. சரியா? 35 நமக்கு 180. இதை கழிச்சு போட்டுடலாமா? 154லிருந்து 150 போச்சுன்னா நமக்கு என்ன ஆன்சர்? 4. அடுத்த 2 நம்பர் என்ன பண்ணிக்கணும், இறக்கிக்கணும். 7 இறக்கிட்டாச்சா? அப்போ 4 7 2 நம்பர் ஆயிருக்கு. இப்போ என்ன பண்ணுவோம், 30ல் எத்தனை 47 இருக்கும்? நமக்கு ஒரு 30 தான் இருக்கும். சரியா? இப்போ 4லிருந்து 3 போச்சுன்னா நமக்கு என்ன? 1. 7லேருந்து 0 போச்சுன்னா 1. மீதி என்ன இருக்குது நமக்கு? 2. அப்போது 30 112ல் அடங்குற மாதிரி நமக்கு என்ன பண்ணலாம்? 5 தான் போடணும். அப்போ 35 நமக்கு எவ்வளோ? 35 நமக்கு 150. ஏன்னா இங்கே 7லேருந்து 0 போனால் 7, நான் இங்கே 1ன்னு போட்டேன். சரிங்களா? அதை மட்டும் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. அப்போ 7லேருந்து 5 போச்சுன்னா நமக்கு 2, 2லேருந்து 0 போச்சுன்னா நமக்கு 2. அப்போது நமக்கு எத்தனை அட்டைகள் தேவைப்படுதா? 515 அட்டைகள் நமக்கு அந்த முட்டைகள் அடுக்கிறதுக்கு தேவைப்படுது. சரிங்களா? அப்போ இதை நம்ம என்னன்னு எழுதணும், அடுக்குகள், அட்டை அடுக்குகள். சரியா? இதுதான் இந்த கேள்விக்கான பதில். அடுத்த கணக்கு பார்க்கலாமா? மேற்சிந்தனை கணக்குகள். அட்டவணையை படித்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே விண்மீன் பெயர்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதனுடைய விட்டம், மைல்கள், அதோடைய தூரத்தை நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, மைல்களை கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு தான் நமக்கு ஒரு 5 கணக்கு வருது. அதை பண்ணணும். சரிங்களா? பண்ணிடலாமா? முதல் கேள்வி பாருங்க. அகத்தியம் விண்மீன் விட்டத்தை இந்திய மற்றும் பன்னாட்டு முறையில் எழுதுக. அதாவது அகத்தியம் விண்மீன் கூட்டம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை அந்த எண்களை நம்ம எப்படி எழுதணுமா, இந்திய மற்றும் பன்னாட்டு முறையில் எழுதணுமா. எழுதிடலாமா நம்ம? பாருங்கள், இங்கே அகத்தியம் எத்தனாவதாக இருக்குது? நமக்கு 3ஆவதாக இருக்குது. அகத்தியத்துடைய மைல்கள் விட்டம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 25,94,01,900 கொடுத்துருக்காங்க. இதை நம்ம என்ன பண்ணணுமா, இந்திய மற்றும் பன்னாட்டு முறையில் நம்ம பார்க்கணும். நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா எக்ஸசைஸ் முன்னாடியெல்லாம், இந்திய மற்றும் பன்னாட்டு முறையில், அதே தான். சரிங்களா? பண்ணிடலாமா இப்போ நம்ம? நான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். 25,94,01,900 எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு 0னா நமக்கு என்ன? 1. அடுத்தது 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடி அப்படின்னு எழுதிடாச்சு. இப்போ இதை அப்படியே நம்ம வாசிக்கணும் இல்லையா? அப்போ என்னன்னு எழுதுவோம் நம்ம? 2,49,40,41,900 அப்படின்னு எழுதணும். சரிங்களா? நான் பாருங்கள் எழுதியிருக்கேங்க. சரிங்களா? 2,59,40,41,900 அப்படின்ட்டு எழுதியிருக்கேன். சரிங்களா? அதையே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பன்னாட்டு முறையில் எழுதணும். பன்னாட்டு முறையில் என்னென்னு எழுதுவீங்க? 1, 10, 100, 1000, 10,000. 10,000 வரைக்கும் தான் என்னவாக இருக்கும் நமக்கு? இந்திய முறையிலையும் பன்னாட்டு முறையிலையும் ஒரே மாதிரி வரும். 10,000க்கு அப்புறமா நமக்கு பன்னாட்டு முறையில் என்னவா மாறும்? 100,000ட்டு மாறும். அப்போ 100,000, மில்லியன், 10 மில்லியன். இப்போ இதை எப்படி எழுதுவீங்க? 25,941,900 அப்படின்ட்டு எழுதணும். அவ்வளோதான். சரிங்களா? புரிஞ்சுதா? ஸோ நம்ம இந்திய முறையிலையும் எழுதியாச்சு, பன்னாட்டு முறையிலையும் நம்ம என்ன பண்ணியாச்சு, அகத்தியம் விண்மீனுடைய கணக்கை நம்ம எழுதி முடிச்சாச்சு. அடுத்த கணக்கு பார்க்கலாமா? பாருங்க,
சீரியஸ் விண்மீன் விட்டத்தில் உள்ள 5 மதிப்புகளின் கூடுதலை இந்திய முறையில் எழுதுக. அதாவது வந்து சீரியஸ் விண்மீன் விட்டத்தில் வந்து நமக்கு வந்து அங்கே வந்து நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை வந்து என்னமா எழுதணுமா, 5 மதிப்புகளுடைய கூடுதலாக எழுதணும். அதுவும் இந்திய முறையில் எழுத சொல்லியிருக்காங்க. அது பார்த்துடலாமா? ஸோ இங்கே நமக்கு எங்கே இருக்குது சீரியஸ், ஸோ செகண்டில் இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் சரியா. பாருங்க 1,55,06,500 கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த சீரியஸ் இந்த செகண்ட் ஒன்று தான் நம்மளை என்ன எழுத சொல்லியிருக்காங்க, 5ங்களுடைய மதிப்புகளின் கூடுதலாகவும் இந்திய முறையிலும் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. எழுதிடலாமா? நான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள், சீரியஸ் அப்படின்ட்டு எழுதியிருக்கேன். அந்த சீரியஸ் விண்மீனுடைய நம்பர் எழுதியிருக்கேன், 1,55,06,500 எழுதியிருக்கேன். இப்போ இதை எப்படி பண்ணுவீங்க நீங்கள்? 5ஓட இட மதிப்பு தானே கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு 5 எங்கே ஆரம்பிக்குது, இங்கே தானே ஆரம்பிக்குது. இதுக்கு நம்ம முதல்ல வந்து எழுதிடலாமா, 1, 10, 100, 1000, 10,000, லட்சம். ஸோ இதை எழுதிட்டோமா நம்ம? அடுத்தது என்ன பண்ணுவோம், நமக்கு வந்து 5ஓட இட மதிப்புலேருந்து தானே நம்மளை மாற்ற சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த நம்பர்லேருந்து எடுக்கணும். அப்போ 5, 5, 6, 5, 0, 0ன்ட்டு எடுத்துக்கணும் சரிங்களா. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னா இந்த 5ஐ விட்டுட்டு மற்றது எல்லாத்தையுமே நம்ம என்னவா ஆக்கணும்னா 0வா ஆக்கணும். இது பாருங்கள், 5, 0, 0, 0, 0, 0. 5க்கு அடுத்தது எத்தனை நம்பர் இருக்குது, 5 நம்பர் இருக்குது. அதனால் நம்ம 5 0 எடுத்துக்கிட்டோம். அடுத்த 5 இருக்கா, அடுத்த 5 என்ன பண்ணுவோம் எடுத்துப்போம். அதுக்கு அடுத்தது அதே மாதிரி 0 0ன்னு ஆக்கணும் சரிங்களா. அடுத்த 5 எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே 3ஆவதாக இருக்குது, 100ல் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், 5 போட்டு அதுக்கு அடுத்தது 2 0 போடுவோம். அவ்வளோதான், புரியுதுங்களா. 5 எடுத்துக்கிட்டு 5க்கு வர அடுத்த நம்பர் எல்லாமே 0ன்னு போடணும். அவ்வளோதான், புரியுதுங்களா. இப்போ இது என்ன பண்ணலாம், நம்ம கூட்டி விட எழுதிடலாமா, 0 0 5 0 5 5. அப்போது நமக்கு மதிப்பு என்ன வந்திருக்கு, 5,50,500 அப்படின்ட்டு வந்திருக்கு. இதுதான் வந்து என்னது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். புரியுதுங்களா. அடுத்த சம் பார்க்கலாமா. தேர்டு, 864,730,000 என்பதை இந்திய முறையில் எழுதுக. அதாவது வந்து 864 மில்லியன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, 730 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு பன்னாட்டு முறையில் இருக்குது. அதை நம்ம எப்படி எழுதணுமா, இந்திய முறையில் எழுதணுமா. ஸோ இந்த நம்பர் எங்கே இருக்குதுன்னு பார்த்துடலாமா. ஃபஸ்ட்டு சூரியனில் இருக்குது பாருங்கள், இது கொடுத்துருக்காங்க பாருங்கள், 864,730,000 அப்படின்றது நமக்கு வந்து அவங்க என்னவா கொடுத்துருக்காங்க, பன்னாட்டு முறையில் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து அதை இந்திய முறையில் எழுதணும். எழுதிடலாமா. பாருங்கள், நான் இங்கே எழுதியிருக்கேன் சூரியன்ட்டு அப்படின்ட்டு சரிங்களா. அந்த நம்பர் எழுதியிருக்கேன். இதை முதல்ல நம்ம வந்து பன்னாட்டு முறையில் நம்ம வந்து பிரித்து பார்த்தா தானே நம்ம வந்து இந்திய முறையில் எப்படி எழுதணுன்ட்டு சொல்ல முடியும். அதனால் பன்னாட்டு முறையில் முதல்ல எழுதிக்கலாம். பாருங்கள், 1, 10, 100, 1000, 10,000, 100,000, மில்லியன், 10 மில்லியன், 100 மில்லியன். ஸோ நமக்கு ஆரம்பிக்கிறதே என்னென்னு ஆரம்பிச்சிருக்காங்க, மில்லியனில் தானே ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போது நமக்கு மில்லியன் எங்கே வரும், இந்த இடத்துல வரும், 8 6 4. அதுக்கு அடுத்தது எல்லாமே நமக்கு 0 வரும். அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட்டு 3 வந்து நமக்கு 100 10 1ல் வரும். ஸோ இதுதான் வந்து பன்னாட்டு முறையில் அந்த நம்பரை எழுதுறதுக்கான முறை சரிங்களா. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்திய முறையில் தானே நம்மளை எழுத சொல்லியிருக்காங்க. அப்போ இந்திய முறையில் எப்படி எழுதுவீங்க பாருங்கள், 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம் கோடி 10 கோடி அப்படின்னு எழுதுவீங்க சரிங்களா. இப்போது நம்ம என்ன பண்ணுவோம், இந்த நம்பரை எடுத்து அப்படியே இங்கே எழுதிடுவோம், 8 6 4. ஸோ இங்கே வந்து நமக்கு 3 0 வரும், லாஸ்ட்டாக இருக்கிறது 7 3 0ன்ட்டு வரும். அவ்வளோதான், புரியுதுங்களா. நமக்கு முதல்ல வந்து பன்னாட்டு முறையில் எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்திய முறையில் எழுதுனா நமக்கு ஈஸியாக வந்து நம்மளால் அதை விவரித்து எழுத முடியும். இப்போ இதை நம்ம விவரித்து எழுதலாம்ல இந்திய முறையில். எப்படி எழுதுவீங்க, 86,40,730,000 அப்படின்னு எழுதணும். அவ்வளோதான், புரியுதுங்களா. சரியா, அடுத்த கணக்குக்கு போகலாமா. சுவாதி விண்மீன் விட்டத்தை பன்னாட்டு முறையில் எழுதுக அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா. இங்கே வந்து நமக்கு சுவாதி விண்மீன் விட்டம் எங்கே இருக்குது பார்க்கலாமா. இதோ இருக்குது பாருங்கள், லாஸ்ட்டாக 5ஆவதுல இருக்குது பாருங்கள். ஸோ இதை வந்து நம்மள என்ன எழுத சொல்லியிருக்காங்க, பன்னாட்டு முறையில் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பன்னாட்டு முறையில் எழுதிடலாமா. நான் வந்து இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள், சுவாதி விண்மீன் அப்படின்ட்டு எழுதியிருக்கேன் சரியா.
என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு அந்த அந்த கணக்குகளோட எண்களை நான் அப்படியே எழுதிட்டேன். ஸோ அப்போ வந்து 1 10 100 1000 10000 100,000 மில்லியன் 10 மில்லியன் மாதிரி வருது. அப்போ நம்ம எப்படி இதை எழுதணும்? 19,888,800 அப்படின்ட்டு எழுதணும். அதாவது அந்த நம்பருக்கு நம்ம இட மதிப்பு கொடுத்துட்டு இட மதிப்பு நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்குது? 10 மில்லியன்லேருந்து ஆரம்பிக்குதுல. அப்போ நமக்கு 19,888,000 அப்படின்ட்டு எழுதணும். அவ்வளோதான். புரியுதுங்களா? அடுத்த கணக்குக்கு போகலாமா? அன்பு 7வது கணக்கு பாருங்க. இல்லை 5வது கணக்கு. அகத்தியம் மற்றும் சுவாதி விண்மீன்களின் விட்டங்களின் வேறுபாட்டை இந்திய மற்றும் பன்னாட்டு முறையில் எழுதுக. அதாவது அகத்தியம் விண்மீன்களுடைய விட்டமும் கொடுத்துருக்காங்க, சுவாதி விண்மீன்களுடைய விட்டங்களும் கொடுத்துருக்காங்க. வேறுபாடுனா என்ன நீங்கள் பண்ணுவீங்க? இதிலிருந்து இதை வந்து கழிக்கணும். கழிச்சுட்டு நம்ம வந்து அந்த நம்பரை எதில் எழுதணுமா? இந்திய மற்றும் பன்னாட்டு முறையில் எழுதணுமா? எழுதிடலாமா நம்ம? ஸோ எங்கே இருக்குது பாருங்கள். சுவாதியும் வேறு என்ன கேட்டிருக்காங்க? அகத்தியம். அகத்தியம் வந்து 3வதுல இருக்குது, சுவாதி வந்து 5வதுல இருக்குது. ஸோ இந்த 2 நம்பரையுமே என்ன பண்ணணும்? நம்ம எடுத்து எழுதி கழிக்கணும். கழிச்சுட்டு நம்ம வந்து இந்திய முறையிலையும் பன்னாட்டு முறையிலையும் எழுதணும். எழுதிடலாமா? பாருங்கள், நாங்கள் எழுதியிருக்கேன். அகத்தியம் வந்து எழுதியிருக்கேன், சரிங்களா? அதுக்கப்புறம் சுவாதி வந்து எழுதியிருக்கேன். ஸோ இதிலேருந்து இதை நம்ம கழிச்சிடலாமா? ஸோ 0லேருந்து 0 போச்சுன்னா 0, 0லேருந்து 0 போச்சுன்னா 0, 9லேருந்து 8 போச்சுன்னா நமக்கு என்ன? 1, 1லேருந்து நமக்கு என்னவாகாது? 8 போகாது. அப்போ என்ன பண்ணுவோம்? பக்கத்தில் கடன் வாங்குவோம். கடன் வாங்கினா நமக்கு இங்கே என்னவாகும்? 11 ஆகும். அதுக்கப்புறம் வந்து நமக்கு 11லேருந்து 8 போச்சுன்னா எவ்வளோ வரும்? 9, 10, 11, 3 வருங்களா? 3. அடுத்தது வந்து 3லேருந்து 8 நமக்கு என்னவாகாது? போகாது. அதனால் என்ன பண்ணுவோம்? பக்கத்தில் கடன் வாங்குவோம். இங்கே 8 ஆகும், இங்கே நமக்கு என்னவாகும்? 13 ஆகும். 13லேருந்து 8 போச்சுன்னா நமக்கு 5, 8லேருந்து 8 போச்சுன்னா நமக்கு என்ன? 0. அதுக்கப்புறம் 5லேருந்து நமக்கு 9 போகாது. அதனால் என்ன பண்ணுவோம்? பக்கத்தில் கடன் வாங்குவோம். இங்கே 15 ஆகும். 15லேருந்து 9 போச்சுன்னா நமக்கு என்ன? 6. சரிங்களா? இப்போது இந்த நம்பரை நம்ம என்ன பண்ணணும்? இடமதிப்பு போட்டு எழுதிடணும். சரிங்களா? எழுதிடலாமா? அப்போ 1 10 100 1000 10000 100,000 மில்லியன் பன்னாட்டு முறையில் தானே எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு கழிச்சு வந்த ஆன்சரை வந்து இடமதிப்பு போட்டு அழகாக எழுதியாச்சு. 6,53,100 அப்படின்னு எழுதியாச்சு. இப்போ இதை விவரித்து எழுதணும்ல. அப்போ என்னன்னு எழுதுவீங்க? 6,53,100. அவ்வளோதான். புரியுதுங்களா? ஈஸியாக தானே இருக்குது. ஸோ இந்த பன்னாட்டு முறையிலையும் இந்திய முறையில் எழுதுறது மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். புரியுதுங்களா? அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்? இந்திய முறையிலையும் எழுத சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ அப்போ இந்திய முறையில் எழுதிடலாமா? 1க்கு என்ன? 0 0 1 3 5 0 6 அப்படின்ட்டு இருக்குது. அப்போ நமக்கு எப்படி படிப்போம் இதை? நமக்கு எப்படி வந்திருக்கு? 10 லட்சத்தில் தான் 6 ஆரம்பிக்குது. அப்போது 60,53,100 அப்படின்னு படிப்போம். அதை எழுதணும் இல்லையா? எழுதிடலாமா? 60,53,100. அவ்வளோதான். புரியுதுங்களா? அடுத்த கணக்கு பார்க்கலாமா? 7வது கணக்கு. அன்பு அறிவு செல்வி ஒரு 5 இலக்க ஒற்றைப்படை எண்ணை நினைவில் கொள்ள கூறினான். மேலும் பின்வரும் குறிப்புகளை கூறினான். அதாவது வந்து அன்பு வந்து அறிவு செல்வி கிட்ட என்ன சொல்கிறாங்களாம்? ஒரு 5 இலக்க எண், அதாவது 5 நம்பரை வந்து நீ வந்து என்ன பண்ணணும்? ஒற்றைப்படை எண்ணை நீ சொல்லணும். அதை சொல்கிற இடத்துல நான் சொல்கிறதெல்லாம் நீ போடணும் அப்படின்னு சொல்கிறாங்களாம். முதல்ல என்ன சொல்கிறாங்களாம்? 1000வது இடம் மதிப்பில் உள்ள இலக்கம் 5ஐ விட குறைவு. அதாவது வந்து நம்ம முதல்ல என்ன பண்ணிக்கணும்? ஒரு 5 இடமதிப்பு எழுதிக்கணும். அவங்க 5 தானே கேட்டிருக்காங்க. 1 10 100 1000 10000 அப்படி தானே கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இங்கே வந்து இடமதிப்பு எழுதியாச்சு. அவங்களுடைய முதல் கண்டிஷன் என்ன? 1000வது இடம் மதிப்பில் உள்ள இலக்கம் 5ஐ விட குறைவு. நமக்கு 1000 எங்கே இருக்குது? இங்கே இருக்கா? அப்போ 5ஐ விட குறைவு அப்படின்னா நம்ம என்னன்னு எழுதலாம்? 3ன்னு போட்டுக்கலாமா? 5ஐ விட நமக்கு 3 சின்ன நம்பர் தானே, அப்போ 3ன்னு போட்டுக்கலாம். சரிங்களா? முதல் கண்டிஷன் முடிஞ்சுது. அடுத்த கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க? 100வது இடம் மதிப்பில் உள்ள இலக்கம் 6ஐ விட குறைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 100ஓட இடம் மதிப்பு எங்கே இருக்குது? இங்கே இருக்கா? 6ஐ விட குறைவுனா நம்ம என்ன நம்பர் எடுத்துக்கலாம்? நம்மளே தான் நம்பர் எடுத்துக்கணும். சரிங்களா? அப்போ என்ன எடுத்துக்கலாம்? நம்ம வந்து 5ன்னு எடுத்துக்கலாமா? சரி, 5ன்னு எடுத்துக்கலாம். ஓகே. அடுத்தது 3வது கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க? 10வது இடம் மதிப்பில் உள்ள இலக்கம் 8ன்னு சொல்லியிருக்காங்க. 10 எங்கே இருக்குது? இங்கே வந்து நமக்கு டைரெக்டாகவே நம்பர் கொடுத்துறாங்க. அப்போ நம்ம என்ன போடணும்? 8ன்னு தான் போடணும். புரியுதுங்களா? ஸோ 3 போட்டாச்சு, 5 போட்டாச்சு, 8 போட்டாச்சு.
இப்போ இந்த 2 இலக்கங்களும் இருக்குல்ல, இங்கே உங்களுக்கு என்ன நம்பர் பிடிக்குதோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த நம்பரை வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம். நான் 5ம் 7ம் போட்டுக்கிட்டேன். சரிங்களா? அவங்க சொன்ன 3 கண்டிஷன் பிரகாரம் நம்ம என்ன பண்ணிட்டோம், 5 இலக்க ஒற்றைப்படை எண்களை வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம். அவ்வளோதான். புரியுதுங்களா? 8வது கணக்கு பார்க்கலாமா? ஒரு அரங்கில் இசை நிகழ்ச்சி ஒன்று நடைபெற உள்ளது. மொத்தம் உள்ள 7689 நாற்காலிகளை வரிசைக்கு 90 நாற்காலிகள் வீதம் போடப்படுகிறது எனில் எத்தனை வரிசைகளில் இருக்கும், எத்தனை நாற்காலிகள் மீதம் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதாவது வந்து ஒரு இசை நிகழ்ச்சியில் மொத்தம் வந்து 7689 நாற்காலிகள் இருக்கான். அதை வந்து 90 நாற்காலிகள் வீதம் போடணுமா. அப்போது நமக்கு எத்தனை வரிசை இருக்குன்னு கேட்டிருக்காங்க, எவ்வளோ நாற்காலிகள் வந்து நமக்கு மீதம் பேலன்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம போட்டு பார்த்துடலாமா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 7689 நாற்காலிகளை 90 நாற்காலிகள் வீதம் வரிசையை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், வகுப்போம். அப்போ 90 வகுத்தலுக்குள்ளே 7689 வகுத்துடலாமா? இப்போ வந்து முதல்ல வந்து நமக்கு என்ன இருக்குது, முதல்ல வந்து நம்ம 3 நம்பரை எடுத்துக்கலாம். 768ன்னு எடுத்துக்கலாமா? அப்போ வந்து நமக்கு 8 9 72, இந்த 0 இங்கே போட்டுக்கிட்டாச்சு. சரிங்களா? 90 × 8 எவ்வளோ, நமக்கு 720. சரியா? அடுத்தது இதிலேருந்து இதை கழிப்போமா, 6லேருந்து 2 போச்சுன்னா நமக்கு எவ்வளோ, 4, 8லேருந்து 0 போச்சுன்னா 8, அடுத்த நம்பர் என்ன, 9. சரிங்களா? இப்போ 480 வர மாதிரி நம்ம 90வது வாய்ப்பாடு சொல்லணும். அப்போ வந்து நமக்கு வந்து 5ஆல் போடலாமா, ஏன்னா 9 நமக்கு என்ன 45, இந்த 0 இங்கே போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ 8லேருந்து 5 போச்சுன்னா நமக்கு என்ன ஆன்சரு, 3. 9லேருந்து 0 போச்சுன்னா நமக்கு 9. அப்போது நமக்கு எத்தனை வரிசை இருக்கான், 85 வரிசை வந்து இருக்குது. 39 என்ன இருக்குது, நமக்கு மீதமான நாற்காலிகள் இருக்குது. சரியா? அவ்வளோதான் வந்து இந்த கணக்குக்கான விடை. முதல் கணக்குக்கு வந்து எத்தனை வரிசைன்னு கேட்டிருந்தாங்களோ அது 85 வரிசை. அடுத்த கணக்கில் வந்து எத்தனை நாற்காலிகள் மீதம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, ஸோ நமக்கு 39 நாற்காலிகள் என்னவா இருக்குது, நமக்கு மீதம் இருக்குது. அவ்வளோதான். புரியுதுங்களா? அடுத்த கணக்கு பார்க்கலாமா? 7 இலக்க எண் 29,75,842 லட்சம் மற்றும் 10 லட்சத்துக்கு முழுமையாக்குக. அம்மதிப்புகள் சமமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம போன எக்ஸசைஸ்லலாம் பார்த்தோம் இல்லையா, 5 பேஸ் பண்ணி அதே சம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. பண்ணிடலாமா? ஸோ 9வது கணக்கு பாருங்கள். அவங்க கொடுத்துருக்க கணக்கை நாங்கள் எழுதியிருக்கேன். நமக்கு என்ன இடமதிப்பு கேட்டிருக்காங்க, லட்சத்தோட இடமதிப்பு தானே கேட்டிருக்காங்க. அப்போது 1 10 100 1000 10000 லட்சம். அப்போ நம்மளோட இடமதிப்பு என்ன, 9. ஸோ 9க்கு பக்கத்தில் நமக்கு என்ன இருக்குது, நம்பர் 7ன்னு இருக்குது. 7 வந்து நமக்கு என்ன, 5 விட வந்து பெருசு. அப்போ என்ன பண்ணுவீங்க, 1 வந்து இடமதிப்பில் வந்து கூட்டுவீங்களா, கூட்டிடலாமா? அப்போ 1 வந்து இடமதிப்பில் கூட்டணும் அப்படின்னா 2, 9 1 நமக்கு என்ன 0, 10 9 1 10, இங்கே 1, அப்போது 3. அப்போது இந்த இடமதிப்புக்கு அடுத்து வர நம்பரெல்லாம் நமக்கு என்னவாகும், 0 ஆகும். அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன, 30 லட்சம். ஸோ இதுக்கு வந்து முதல்ல கேட்டதுக்கு நம்ம 30 லட்சம்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்த இடமதிப்பு என்ன கேட்டிருக்காங்க, 10 லட்சம் இடமதிப்புன்னு கேட்டிருந்தாங்களா, ஏன்னா 2 இடமதிப்பு கேட்டிருந்தாங்க, லட்சமும் கேட்டிருந்தாங்க 10 லட்சமும் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து லட்சம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்தது என்ன, 10 லட்சம் கண்டுபிடிக்கணும். 1 10 100 1000 10000 லட்சம் 10 லட்சம். ஸோ நம்மளோட இடமதிப்பு என்ன, 2. அப்போது பக்கத்தில் இருக்கிற நம்பர் பார்க்கணும்ல, நமக்கு என்னவா இருக்குது, 9 இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம 5 விட வந்து 9 வந்து பெருசாக இருக்குது. அப்போ வந்து இடமதிப்பில் நம்ம என்ன பண்ணுவோம், 1 வந்து கூட்டுவோம். கூட்டிடலாமா? அப்போ 29,75,842. ஸோ இடமதிப்பில் நம்ம என்ன பண்ணுவோம், 1 வந்து கூட்டுவோம். அப்போ 2 1 நமக்கு 3. அடுத்த நம்பருங்க எல்லாம் நமக்கு என்னவா வரும், 0 0வா வரும். அவ்வளோதான். புரியுதுங்களா? ஸோ அப்போ நமக்கு சமமாக இருக்குதான்னு கேட்டிருக்காங்க இல்லையா, நமக்கு என்னவா வந்திருக்கு, சமமான விடை தானே வந்திருக்கு. அப்போது சமம் அப்படின்ட்டு எழுதணும். அவ்வளோதான். புரியுதுங்களா? அவ்வளோதான். 10வது கேள்வி பார்க்கலாமா? செய்தித்தாள் மற்றும் இதழ்களிலிருந்து 5 அல்லது 6 அல்லது 7 இலக்க எண்களை கண்டுபிடித்து 10,000க்கு முழுமையாக்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து 3 இலக்கம் கொடுத்துட்டாங்க, ஆனால் அவங்க 10,000க்கு முழுமையாக்குகன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம், இடமதிப்பு போட்டு பண்ணி பார்த்துடலாமா? பாருங்க, நான் இங்கே வந்து எழுதியிருக்கேன் பாருங்கள். அவங்க கொடுத்துருக்க நம்பர் என்ன, 5 6 7ன்னு கொடுத்துருக்காங்க. அதை நான் எழுதியாச்சு.
7 வந்து 1, 6 வந்து 10, 100ன்னு எழுதியாச்சு. ஆனால் அவங்க எவ்வளோ கேட்டிருக்காங்க? 10,000 கேட்டிருக்காங்க. அப்போ வந்து நம்ம 1000 போடணும், 10,000 போடணும். நம்மளே 2 நம்பரை வந்து என்ன பண்ணிக்கணும்? உருவாக்கிக்கணும். சரிங்களா? ஏன்னா அவங்க கொடுத்த நம்பர் வந்து கடைசி 3ல் வரும். 1, 10, 100ன்னு வரணும். ஆனால் 10,000 கேட்டதுனால நம்ம 6 வந்து 1000வது இடத்துலையும் 10,000த்தில் நான் 0ன்னு எடுத்திருக்கேன். சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும்? நம்ம வந்து அவங்க இடமதிப்பு எவ்வளோ கேட்டிருக்காங்க? 10,000 தானே இடமதிப்பு கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்? 10,000தோட இடமதிப்பு என்ன நமக்கு? 0. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? கூட்டுவோம் இல்லையா? இப்போது பக்கத்து நம்பரை பார்ப்போம். 5 விட 6 என்னவா இருக்குது? நமக்கு பெருசாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம்? 1 வந்து நம்ம இடமதிப்பில் கூட்டுவோம். கூட்டிடலாமா? அப்போ 1. அப்போ 0, 1, 1. அடுத்த 4 நம்பர் என்னவாகும்? நமக்கு 0 ஆகும். ஸோ 10,000க்கு தானே முழுமையாக்க சொன்னாங்க. நமக்கு விடையும் 10,000 வந்துருச்சு. நம்ம 10,000 இடமதிப்பையும் கொண்டு வந்துட்டோம். அவ்வளோதான். புரியுதுங்களா? சரி, ஓகே. நான் இந்த சம்ஸோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்தடுத்த சம்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட ஏஏ மேக்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.